என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் அண்ட் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். ஓகே, நியூ இயர் ரெசல்யூஷன். நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோ. நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, நெக்ஸ்ட்டு 3 months நம்மளோட சேனலில் மந்த்துக்கு 4 வீடியோஸ் வச்சு தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஏன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையுமே கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு வீடியோவுமே நான் பண்ணதில்லை. அதுக்கு ரீசன் எனக்கு பண்ண தெரியாமல் இல்லை, எல்லாம் ஒரு தலக்கணம், பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணுவேன், நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. எதுக்குன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி யூடியூப்குள்ளே வந்துட்டாலே நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எல்லாரும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இந்த 1 yearமே எனக்கு டைம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சோம்பேறி தானோ அப்பப்போ இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ நான் அந்த எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுது, வயசாகுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வீடியோ போட போகிறேன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். இருந்தும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக December 31 இல்லை 30 நினைக்கிறேன். அப்போது நான் ஒரு ஸ்டோரி வந்து என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்து நான் போட்டிருந்தேன். யாராச்சும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கணும்னா அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில வீடியோஸ் வந்து நான் உங்களோட சஜஷன்ஸ் கேட்டு உங்களோட ஐடியாஸ்க்கும் கேட்டு சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போடலாம். சில ஐடியாஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணி நம்மளா ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாட் டிட் யூ ரெக்கமெண்ட் ஃபார் மீ டு மேக் அஸ் எ நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னோட இன்ஸ்டா பேஜை எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது நான் அவங்கள நேரில் மீட் பண்ணியிருப்பேன், இல்லைனா நேரில் பார்த்து ஸ்மைலாச்சும் பண்ணியிருப்பேன். நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 1 year மேலே 1.5 year ஆகுது. எனக்கு இதில் வந்த ஒரு 10 ரிப்ளைஸ் வந்திருக்கும் அப்படின்னா அதில் 4 ரிப்ளைஸ் டிஃப்ரெண்ட் திங்கர் என்னோட காலேஜ் மேட் அவன் பண்ணியிருக்கான். ஷார்ட்ஸ் பிளாக் நீடட். நானும் இவன் சரி இவன் மட்டும் தான் நான் சொல்கிறான், சும்மா ஜஸ்ட் ஃபண்ணுக்காக சொல்லுவானா இருக்கும். அதுக்கு ஒரு நம்மளோட இன்னொரு தோழர் வீடியோ போடுங்க ப்ரோ. நான் வீடியோ போட்டு சீரியஸாக எனக்கு ஒரு 1 year மேலே இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வீடியோவிலே கேட்டிருப்பேன், நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, நான் நல்லா இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் பேர் மட்டும்தான் வீடியோ போடுங்க, என்னாச்சு ஏதாச்சும் என்ன பண்ணுறேன் என்ன அடிக்கடி. நான் வீடியோ போடாமல் கூட இந்த நேரம் இருந்திருப்பேன். ஆனால் என்னைய சுற்றி இருக்கிற ஒரு 10 பேராவது என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, என்ன வீடியோ போடலையா. எல்லாம் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ரெகுலர் வீடியோஸ் ஆன் த சேனல் 3 comment. இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சீரியஸாக நான் கூட ஒரு வெறியில் இருந்தேன்னு வைங்களேன், கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் சேஞ்ச் ஆக்கி நீ கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணுங்கிற மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் எடுக்கக்கூடிய 3 நியூ ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, மந்த்துக்கு 4 வீடியோஸ் வச்சு நெக்ஸ்ட்டு 3 months நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 1 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன், செகண்ட் வீடியோ இன்னும் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நான் ஒழுங்காக தூங்கணும். இது நைட்டு தூங்க முடியல. நான் நினைப்பேன் 10 மணி 11 மணி தூங்கிடணும் அப்படின்னு. மேக்ஸிமம் நான் வந்து நைட்டு தான் வெளியே சுற்றுறேன்னு நினைக்கிறேன் அதிகமாக. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே நேற்று கூட நான் நைட்டு தூங்குறதுக்கு 4 மணி ஆகிட்டு தூக்கம் வரல. நான் மட்டும் நாசமாக போனால் பிரச்சனை இல்லை, என் கூட சுற்றுறவன்லேயும் போட்டு அலக்கழிச்சிட்டாங்க. அவனை தூங்க விட்றது கிடையாது. வாட்டி பிடிக்க போவோம், வா அங்கே போவோம் இங்கே போவோம். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஹெல்த்தையும் பார்க்கணும் தானே. நைட்டு ஃபுல்லாக ஆந்தே போல் சுற்றிக்கிட்டு அடுத்த நாள் வந்து படுத்தா நல்லா இல்லை. அதனால் அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் 3rd one, உங்களுக்கு தெரியும் நான் பழைய வீடியோஸுக்கும் இப்போ உள்ள வீடியோஸுக்கும் என் பாடி சேஞ்ச் என்ன அப்படின்னு. ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணி வச்சுருக்கேன். எக்காருந்து கண்டும் அதை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படின்னு யோசிக்கேன். ஆனால் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 months கழித்து நான் பார்ப்பேன் இந்த வீடியோ. ஒன்று நான் மட்டும் இல்லை, நீங்களும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று சம்திங் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ தான் வருவானா கொஞ்சம் பேர் ப்ரோ. அதனால் எதுவாக இருந்தாலும் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நல்லதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நல்ல ஹேபிட்ஸ் அது நான் பண்ண போகிறேன். அதனால் நீங்களும் பண்ணுங்கள். நான் மட்டும் பண்ணுறது அது நல்லா இருக்காது. ஓகே, பாய்.